ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். எல்லாரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது என்னுடைய ஃபர்ஸ்ட் vlog. இந்த vlog ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இன்னைக்கு வீடியோ எடுக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நம்ம ஆரியனை ப்ளே ஸ்கூல் அனுப்ப போகிறோம், ஃபர்ஸ்ட் டே அனுப்ப போகிறோம். அதனால தான் இன்னைக்கு நான் vlog எடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இவனை அனுப்புறதுக்கு முன்னாடி ஆரியாவுடைய அப்பாவையும் அவங்க அண்ணனையும் ஆஃபீஸுக்கும் ஸ்கூலுக்கும் அனுப்பிச்சி விட்டுட்டு வந்து நம்ம இவனை ரெடி பண்ணலாம். நான் இவனை ரெடி பண்ற கேப்ல நீங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஆரியாவோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவனுக்கு தோசை ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம். இது இன்னைக்கு கொஞ்சம் ஹாஃப் டே பர்மிஷன் கேட்டிருக்காருப்பா. இருந்தது ஆவேசம் தெரியாதா? 3 பசங்க, காலேஜ் பசங்க. பொட்டு வச்சுக்கோங்க, பொட்டு வச்சுக்கோ. வா சொல்லு. ஹாய் சொல்லு. பாய். வந்து கும்பிடு, கீழே வந்து கும்பிடு, கீழே வந்து கும்பிடு. செயல்பட்டா வருது சந்தோஷம். செயல்பட்டு நீங்க தானே ஐயோ. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆரியாவை பால்வாடியில் விட்டுட்டு வந்தாச்சு. என் ஹஸ்பண்டும் என் மாமியும் தான் போய் அவனை விட்டுட்டு போயிருக்காங்க. விட்டுட்டு அவர் அப்படியே நேராக வேலைக்கு போயிடுவார். தம்பி இன்னைக்கு பால்வாடியில் கொண்டு ஃபர்ஸ்ட் டைம் விடுறதுனால அவர் வந்து நான் அவனை விட்டுட்டு நான் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டாரு.
எனக்கு கொஞ்சம் பேர்டன் கம்மியான மாதிரி இருந்தது. எங்கள் மாமிக்கு அவனை பெருசாக மிஸ் பண்ணுற மாதிரி இருக்காது, ஏன்னா அவங்க கூடவே இருக்க போகிறாங்க. அதனால அவரும் டெய்லியும் வேலைக்கு போயிட்டு நைட்டு வர்றதுனால அவருக்கும் பெருசாக தெரியாது. எனக்கு தான் என்னமோ அவன் வீட்டில் இல்லாதது வீடே ரொம்ப அப்படியே எம்டியாக இருக்க மாதிரி இருக்குது, அமைதியாக இருக்குது. அவன் தான் அவன் கூட விளையாடலாம், அவன் சிரிக்கிறது கொஞ்சம் கேட்க நல்லாயிருக்கும். அப்புறம் இப்படி இப்படி கத்திட்டே இருக்க மாதிரி இருக்கும் அவன்கிட்ட. தூங்குனா அவன் கூட படுத்து தூங்குவேன், அந்த மாதிரி இருக்கும். இப்போ எனக்கு தான் ரொம்ப லோன்லியாக ஃபீல் ஆகுது. சரி இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு சில நல்ல விஷயம் நடக்கும்போது இதெல்லாம் நம்ம பியர் பண்ணிட்டு தான் ஆகணும். இப்போ அவன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவன் என்ன சொல்கிறான்றத நம்ம கண்டிப்பாக கேட்கலாம். அப்புறம் ஆர்யா வர்றதுக்குள்ளே நான் என்னோடய குட்டி குட்டி வேலைகளை முடிச்சுட்டு வந்துடுறேன். என்னோடய குட்டி குட்டி வேலைகளை உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்ட முடியாது, ஏன்னா என்கிட்ட ட்ரைபாட் இல்லை. எங்கேயாவது ஒரு அமைப்பான இடத்துல வச்சுட்டு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நான் இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி தான் வச்சுட்டு எடுத்தேன். என் ஃபோனு கீழே விழுந்து பின்னாடி இருக்கிற அந்த பேக் கவர் என்ன சொல்வீங்க, அது ஃபுல்லாக உடஞ்சிருச்சு ஃபோன் பின்னாடி. அதுலேருந்து நான் அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறது இல்லை. நான் கூடிய சீக்கிரமே ஒரு ட்ரைபாட் வாங்கிடுவேன். வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்னோடய டே டு டே லைஃப்பில் இருக்க அப்டேட்ஸ், லைஃப் ஸ்டைல் எல்லாத்தையும் நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து நான் என் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன். ஆர்யா வர்றதுக்குள்ளே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் போதே வேலையை முடிச்சிடணும். அவன் வந்ததுக்கப்புறம் நான் என்னென்ன நடந்ததுன்னு நான் உங்ககிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஆர்யா வந்துட்டான். அவங்க 2 மணிக்கு வந்தாங்க. வந்துட்டு இப்போ விளையாடிட்டு இருக்கான் அவன். ஆக்சுவலி இங்கே வெளியில் உட்காந்துட்ருக்கோன்னு கொஞ்சம் காத்தடிக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே அவன் சரியாக சாப்பிடலன்னு சொன்னாங்க. வந்து சாப்பிட்டு விளையாடிட்டு இருக்கான். அவன் இன்னும் சரியாக பேச ஆரம்பிக்கல. பேச ஆரம்பித்தான்னா அவன் சொல்லுவான் இங்கே என்ன நடந்தது போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அடுத்து என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஈவினிங்காக பார்க்கலாம். இப்போ வந்து மணி சாயந்தரம் ஒரு 5 போல் இருக்கும். நான் வந்து அரும்பு பறிக்கலான்னு வந்திருக்கேன். மொத்தமும் எங்கள் தோட்டம் தான். இங்கே காட்டுறேன், அந்த பக்கம் காட்டுறேன். இந்த சைடு அந்த சைடு எல்லாமே எங்கள் தோட்டம் தான். அரும்பு பறிச்சுட்டு மொத்தம் நான் எவ்வளோ அரும்பு கிடைச்சிதுன்னு காட்டுறேன். ஓகே, உங்கள் எல்லாருக்குமே இந்த விஷயம் பிடிக்குமான்னு தெரியல. எனக்கு எப்படின்னா, எனக்கு பூ வச்சுக்கிறது, தலை நிறைய பூ வச்சுக்கிறதோ இல்லை பூ வச்சுக்கிறதுனாலே பொதுவாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். பெண்கள்னாலே பூ வச்சுக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். எனக்கு பர்டிகுலராக என்னென்னா, எனக்கு பூ கட்டி வச்சுக்கிட்டா தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த கடையில் கட்டி விற்றாலோ எனக்கு வாங்கி வச்சாலோ அது ஏனே தெரியல பிடிக்கவே மாட்டேங்குது. வைக்க ஒரு ஆசையாகவே இருக்க மாட்டேங்குது. எனக்கு நானே பூ கட்டி வச்சுக்கிட்டா தான் பிடிக்கும். அது எவ்வளோ பூனாலும் எனக்கு நானே தான் கட்டி வச்சுக்கிட்டா பிடிக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி இருந்தால் பிடிக்கும்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எந்த பூ பிடிக்கும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்போ மொத்தமாக பூ பறிச்சுட்டு உங்ககிட்ட கடைசியாக காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இந்த கப்பில் ஒரு 1/4 கப் அளவு கிடச்சிருக்கு அரும்பு. இதுதான் நான் கட்டி நாளை காலை மாலை அப்படின்னு வச்சுக்குவேன். இதோட நம்ம நைட்டு டின்னர் செய்யும் போது மீட் பண்ணலாம். எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ டின்னர் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே எப்பவுமே நைட்டு மேக்ஸிமம் இட்லி, தோசை, சப்பாத்தி, அப்புறம் கோதுமை தோசை இதே தான் இங்கே நாங்கள் அதிகமாக செய்கிறோம். அதேமாரி மதியம் சாப்பாடு மீந்துருச்சுன்னா அதை காலை நைட்டுக்கும் நாங்கள் சாப்பிட்டுக்குவோம். இந்த மாதிரி நீங்களாம் உங்கள் வீட்டில் நைட்டு என்ன டின்னர் செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய கமெண்ட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நான் மட்டுமே பேசிக்கிட்டு இருந்தால் அது ஒரு ஹாஃப் கான்வர்சேஷன் மாதிரி இருக்கும். எப்படி சொல்கிறது, ஒருத்தவங்க மட்டுமே பேசினா எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 2 சைட்ல இருந்தும் பேசினாதான் அது நல்லாயிருக்கும். அதனால தான் உங்களுக்கு தோன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்க்குற எல்லாருமே கமெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். நான் கண்டிப்பாக உங்கள் கமெண்ட் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுவேன். அதே போல் இன்னைக்கு வந்து இந்த சட்னி தான் அரைக்க போகிறோம். கீழே சாய்ச்சி வச்சா மறுபடியும் எல்லாம் கொட்டிக்கும், காலையில் கொட்டின மாதிரி. இதில் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இருக்குது, லைட்டாக பார்த்தாலே தெரியும். காஞ்ச மிளகா, தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பொட்டுக்கடலை, தேங்காய். தக்காளியை விட வெங்காயம் அதிகமாக இருக்கணும். அதே தான் இந்த சட்னியோட சீக்ரெட். நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நிறைய தக்காளி போட்டால் தக்காளி சட்னி மாதிரி ஆகிடும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நான் சட்னி ரெடி பண்ணிவிட்டு இட்லியும் ரெடி பண்ணிவிட்டு கடைசியாக நான் சாப்பிடும்போது வீடியோ எடுக்கிறேன். ஏன்னா எனக்கு பயமாக இருக்கு என் ஃபுட் கீழே விழுந்துருமோன்னு.
4 இட்லி, 4 வகை சட்னிலாம் இல்ல, ஒரே சட்னி தான். காட்ட முடியல. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே போல அடுத்தடுத்து வீடியோஸ் பார்க்கணுன்னா ஸ்டே டியூன்ட். பாய்.